வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 17 என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் ஒரு 3 முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இப்போதையே இருக்கிற நிலைமையை வச்சு நமக்கு கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கேப் அப் கேப் டவுன் கடந்த ஒரு 1.5 வாரம் 2 வாரம், அதாவது ஈரானோட போர் வந்து நமக்கு இன்டென்ஸ் ஆனதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேப் அப் கேப் டவுன்லாம் வருது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணுறது, அதாவது இன்னையோட மார்க்கெட்டை இன்ட்ராடேயில் இன்றைக்கே முடிச்சிடணும். ப்ராஃபிட்டோ லாஸோ இன்றைக்கே நீங்கள் முடிச்சுங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் வாலடைலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கிறனால நமக்கு வந்து ஹோல்டிங்ஸ் வந்து இது தேவையில்லாதது. அண்ட் மூணாவதாக இருக்கிற டேட்டாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாஸ் பார்ப்போம். ஒன்று, இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஐஸோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து வச்சு நமக்கு ஒரு கன்க்ளூஷன் ரேஞ்சுக்கு போவோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நான் வந்து ஆப்ஷன் செயினில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏன்னா இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே கவனிக்கக்கூடியது தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த கண்டிப்பாக ஒரு லேர்னிங் ட்ரேடர்ஸ், அதாவது லேர்னிங் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இந்த டேட்டாஸை கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பில் இருந்துச்சு நேற்று. அப்போது இந்த 100 பாயிண்ட் கேப் அப் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு 70லேருந்து 80 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கேப் அப் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போது நிஃப்டி காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒரு 80 பாயிண்ட் கேப் அப்பில் இருந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனிங் பொசிஷனும் நிஃப்டியோட அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டாஜி கேண்டிலாக வந்தனால நமக்கு வந்து பாடி வரல. ஆனால் அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் தான் இது. ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ். ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் இது வரைக்கும் போச்சு. அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 79-80 பாயிண்ட் கரெக்டாக வந்துச்சு. அப்போ நம்மளோட இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் ப்ரெடிக்ஷன் வந்து கிஃப்ட் நிஃப்டி வச்சுட்டு சூப்பராக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிப்போம். இரண்டாவது விஷயம், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த 23,240 250 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் இந்த டச் பண்ணிவிட்டு கீழே வந்து இது வரைக்கும் வரலான்னு கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிச்சு. அண்ட் இங்கேருந்து நீங்கள் வேறு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்காம நேற்று ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே இறங்கிருச்சுன்னு நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கடன் சப்போர்ட் வரைக்கும் பொசிஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் இவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும் 280 பாயிண்ட். ஆனால் இந்த 280 பாயிண்ட் லாஜிக் இல்லை தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறனால இதை பிரேக் பண்ணாமல் நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்போ இதை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு பொசிஷன் எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 100லேருந்து 110 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு ரேலி கிடச்சிருக்கும். ஒன்று. இரண்டாவது விஷயம், அதே மாதிரி ஒரு அப்வர்ட் ரேலி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட், அந்த இந்த 200 பாயிண்டில் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு லாஜிக். இங்கேருந்து நமக்கு ஒரு டவுன்ஃபால் வருது, அப்போ புல் பேக் வரும்போது இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும். அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் மேலே நம்ம எடுத்தால் கண்டிப்பாக ஒரு 150 பாயிண்ட்டாவது கிடச்சிருக்கும். ஏன்னா இது வந்து சார்ட் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக எல்லோரும் சொல்லலாம். நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் யூடியூப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்திருப்பேன். என்ன அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல நம்ம பொசிஷன் வச்சு இந்த இடத்துல நான் ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது. நேற்று நான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தம்போது இந்த ட்ரேட் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அப்போ இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையோட காலாக இருந்திருக்கும். இது ரெண்டும் தான் நேத்தோட மார்க்கெட்டில் நமக்கு வந்த ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அண்ட் கடைசியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ரேலி வந்துச்சு பாருங்கள். அப்போ வந்து மார்க்கெட் வந்து 23,500 வரைக்கும் மேலே புஷ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த 23,500 வரைக்கும் புஷ் ஆனனால இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 23,500ம், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 23,250 இல்லைனா 240 இந்த ரேஞ்ச் தான் நமக்கு சொல்லலாம். அப்போது இன்னையோட மார்க்கெட்டுக்கு நிஃப்டி 50யை பொறுத்தளவு 23,500 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸும் 23,250 ஒரு முக்கியமான சப்போர்ட்டுமா இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு மார்க்கெட்டில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இதை நம்ம டெய்லி அனாலிசிஸ் பண்ணுறோம். அண்ட்
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து லைக் நம்ம வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணலைனாலும், நீங்களே தெரிஞ்சுக்கணும். உங்களோட சார்ட்ட ஓப்பன் பண்ணி கரெக்ட்டா நீங்க பொசிஷன் வச்சு வைக்கணும். ஸோ 3:30க்கு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய நமக்கு இந்த பிரைஸ்ல இருந்துச்சு. லோவஸ்ட் பாயிண்ட் 23,370 அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட பிரைஸும், நிஃப்டி 50யோட பிரைஸும் வேற வேற. அத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அண்ட் இப்போதைய கரண்ட் பிரைஸ் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,520 பக்கம் இருக்கு. அப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஏறக்குறைய ஒரு 150 பாயிண்ட் இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இது. அப்போ ஒரு 150 பாயிண்ட் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்த 150 பாயிண்ட் எப்போ வேணாலும் குறையும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப ஹை வாலடைலிட்டியில் இருக்குது. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா ஹை வாலடைலிட்டியில் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரிக்கியான கேண்டிலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது இப்போதைய நிலைமையில் நமக்கு பார்த்தோம்னா 150 பாயிண்ட் கேப் அப்பில் இருந்தாலும், ஆனால் நம்ம வந்து 9 o'clock, ஏன்னா இப்போ நமக்கு பார்க்கும்போது ஏறக்குறைய நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது மணி வந்து 7 மணி தான் ஆகுது. அப்போ இந்த 7 மணி தான் ஆகுது அப்படிங்கிறனால இந்த இடத்துல நமக்கு இப்போ 7 மணி தான் ஆகுது. அப்போது இதுக்கப்புறம் இனி ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அப்போ இந்த 2 மணி நேரத்தில் மார்க்கெட் ஒரு சரிவு நிலையோ இல்லைன்னா ஒரு 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா கேப் அப்புங்கிறது குறையும். ஸோ அப்போ நீங்கள் கேப் அப்போ நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியோ இல்லை அதை யூஸ் பண்ணியோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக கிஃப்ட் நிஃப்டி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இப்போதைய நிலைமையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100லேருந்து 120 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ 100லேருந்து 120 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு கேப் அப் வரலாம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யை பொறுத்தளவு இங்கிருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கேப் அப் வரலாம். ஸோ இப்போ இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் நமக்கு கேப் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து நமக்கு ஏறக்குறைய இந்த பாயிண்ட், அதாவது 23,500க்கு கீழே இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து 23,720 வரைக்கும் போகும். அண்ட் இந்த 23,720 23,750 பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ரேலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 23,750 வரைக்கும் ரீச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதே ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கேப் அப் அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நம்ம பார்க்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட S&P 500, நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட் பார்த்தப்போ நேத்தோட மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான கேப் அப்பும் அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸும் நடந்திருக்கு. ஓகே, யூஸ்வலாக இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டியில் போனால் நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட் வரும். அதுக்கான பிஹைண்ட் சைக்காலஜி வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த இடத்துல போகும்போது எல்லாருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஒரு மார்க்கெட் சைக்காலஜி சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் போகுது. அப்போது யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட S&P 500, நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ், டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், இது மூணுமே மார்க்கெட்டில் நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்பும் அண்ட் கேப் அப்க்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷனும் நடந்திருக்கு. அப்போது இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற கேப் அப், நிஃப்டி 50 வச்சு நம்ம எதிர்பார்க்குற கேப் அப் வந்து ஒரு நியாயமானது. அண்ட் இந்த கேப் அப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து 23,750க்கும் 23,500க்கும் பக்கத்தில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்போ இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு 23,500 ஒரு பிவர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அப்போ இந்த பிவர்ட் லெவல்னா என்னென்னா எந்த ப்ரைஸை சுற்றி மார்க்கெட் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட எடுத்துக்காட்டுக்கு நமக்கு வந்து இந்த S&P 500 பார்த்தோம் அப்படின்னா இந்த S&P 500ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா இந்த ப்ரைஸை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த ப்ரைஸை சுற்றி நடுவில் இந்த பக்கம் ஒரு கோடு போட்ட மாதிரி இருந்துச்சுல்ல, இந்த கோடு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட 23,500, நம்மளோட நிஃப்டி 50யை பொறுத்தளவு 23,500ல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட FIIs அண்ட் DIIs டேட்டா. அப்போ இந்த FIIs அண்ட் DIIs டேட்டா பார்க்கும்போது நமக்கு FIIஸோட ஃபியூச்சர் இண்டெக்ஸில் FIIஸோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அதே மாதிரி ப்ரோஸ், அதாவது ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸோட பொசிஷன் பார்த்தோம்னா நெட்டு பியரிஷாக இருக்காங்க. அண்ட் FIIஸ்க்கும் ப்ரோஸ்க்கும் எப்போ டிஃப்ரென்சஸ் வருதோ அப்போ நம்ம வந்து எப்பயுமே FIIஸோட சைடு தான் பார்க்கணும். அப்போ இந்த FIIஸோட சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க புல்லிஷாக இருக்காங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்காங்க. அப்போது
இந்த ரெண்டுலேயும் அவங்க வந்து புல்லிஷாக இருக்கும்போது மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவாக போகும். நிஃப்டி மட்டும் கிடையாது, சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நமக்கு வந்து 77,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து 54,000லேருந்து 55,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 55,000 இன்னையோட டார்கெட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 55,000. அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 77,000 இன்னையோட மார்க்கெட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம் 55,000. அப்போது இன்னையோட மார்க்கெட் நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 55,000 வரைக்கும் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75,800 இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 77,000 போடுறதுக்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டில் இருக்குது. ஏன் நான் 77,000 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறேன்னா, பேங்க் சென்செக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸை விட டபுள் டைம் ட்ரிபிள் டைம் அதிகம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட ஒரு க்ரோத்தும் அதே மாதிரி இந்த கேப் அப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் மூவ் ஆகும். ஸோ சென்செக்ஸில் வந்து நம்ம ஒரு 77,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே நான் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் செயினில் டெல்டா வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெல்டா வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதுக்கு பிறகு க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காமா, வேகா, தீட்டா அண்ட் டெல்டா. அப்போது தயவு செய்து நீங்கள் ஒரு பிகினிங் ட்ரேடராக இருக்கீங்க, உங்கள் கேபிட்டலை ரிஸ்க் பண்ண வேண்டாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செயினில் போய் எந்த புரோக்கர் சைட்டில் இருந்தாலும் சரி, பர் லாட்டுன்னு கொடுக்காம ஒரு சிங்கிள் ஸ்லாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெல்டா வேல்யூ வரும். இந்த டெல்டா வேல்யூ எந்த இடத்துல 0.2 இருக்கோ அதுக்கு கீழே தயவு செய்து எடுக்காதீங்க. அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறதே ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஆனால் இந்த அவுட் ஆஃப் த மணியில் 0.2க்கு கீழே எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிஃப்டி இருக்குது. அப்போது நான் வந்து 23,600க்கு மேலே நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நிஃப்டி ₹1 மூவ் ஆனால் இந்த ஆப்ஷனோட இருக்கிற ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்து வெறும் 20 பைசா தான் மூவ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷனோட ப்ரைஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணும்போது ஆப்ஷனோட ப்ரைஸ் நிஃப்டிக்கு எவ்வளோ க்ளோஸாக மூவ் ஆகுதோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்சைட் த மணியில் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ₹1 மூவ் ஆகும், நிஃப்டி ₹1 மூவ் ஆனால் இந்த இடத்துல பொறுத்தளவு நிஃப்டி ₹1 மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் 20 பைசா தான் மூவ் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் தான், ஏன்னா மேக்ஸிமம் ஆள்காரை நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட் ஆஃப் த மணியில் தான் எடுப்போம். ஏன்னா இன்சைட் த மணியில் நமக்கு வந்து ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், அதாவது ப்ரீமியம்னு சொல்லுவோம், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். அவுட் ஆஃப் த மணிக்கு வர தான் நமக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாகிட்டே வரும். அதனால் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் வரல அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தயவு செய்து 0.2க்கு கீழே எடுக்காதீங்க. அதுவும் மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் 0.2 கீழே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் ப்ரீமியம் பாசிட்டிவாக மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோசிச்சு பாருங்கள், டெல்டா வேல்யூ 0.2 கால் ஆப்ஷன் சைடு இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் சைடு இருந்தாலும் சரி 0.2க்கு கம்மியாக நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கான எதிர்பார்க்குறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து கேப் அப் அண்ட் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.